everyone, welcome back to our channel. இந்த ஜாப் எங்க இருந்துன்னு thumbnail பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆதார், அதாவது ஆதார் இருக்கு இல்லையா, நம்ம ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டோட ரெக்குவயர்மெண்ட் தான். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ட்ரைனிங் தராங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜாப்க்கும் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து லீவு தான், சரியா? இது வந்து ஃபுல் அண்ட் ஆதார் வந்து ஹையர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான், சரியா? இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து என்ன அப்படின்னா நிறைய ரோலுக்கு இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸர், அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர், டெபுட்டி டைரக்டர், இந்த மாதிரி நிறைய ரோலுக்கு இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நிறைய லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, பட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் டைமாக வந்து மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாப், சரியா? இது என்னென்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ரீஜனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க, அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த அக்கௌண்டன்ட், அப்புறம் டைரக்டர், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து ரோலுக்கும் ஹையர் பண்ணுறாங்க. ஒரு 9 ரோல்ஸ்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தான் கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்குறப்போ ஒரு சேலரி வந்து இருக்கும், 30K வரைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 95K வரைய வந்து தருவாங்க, சரியா? அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து போன மந்த் வந்து 22 வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னும் லாஸ்ட்டில் வரை நான் சொல்லுவேன். வந்து ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு புரியும், சரியா? அதுக்கப்புறம் இதில் சொன்ன மாதிரி 9 வேக்கன்சி: ரீஜனல் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர், டெபுட்டி டைரக்டர், அப்புறம் சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அப்புறம் டைரக்டர் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் அண்ட் அதர் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி எல்லா வேக்கன்சி 9 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதில் சூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இது வந்து எப்படின்னா பெர்மனண்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், சரியா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சரியா? இதில் வந்து இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 12th பாஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 19 இயர்ஸ்லேருந்து 38 இயர்ஸ் வரை இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு 3000+ போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு, சரியா? இதுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமோ எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க இல்லையா, அதில் பார்த்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து உங்களே எடுப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா கிடைச்சா வந்து நமக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து நல்லது தானே. ஸோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி ரேஞ்ச் வந்து ட்ரைனிங் நடக்கும் போது வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுலேருந்து அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும். சேலரி ரேஞ்ச் வந்து இதான் கொடுத்துருக்காங்க, 18,000 to 95,000 கொடுத்துருக்காங்க, சரியா? இது மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் அந்த மினிமம் ஏஜ், ஓகேவா? மேக்ஸிமம் வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில இதுக்கு இந்த நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சில இதுக்கு மட்டும் வந்து 38 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கேட்டகரியுமே வந்து ஃபீஸ் கிடையாது, சரியா? இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இதில் ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அது டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் வந்து உங்களை இது பண்ணுவாங்க, சரியா? டாக்குமெண்ட் வந்து அதில் சில டாக்குமெண்ட்ஸ் அதில் கேட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணால் அதில் வந்து பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கிராஜுவேட் முடிச்சிருந்தா கிராஜுவேட் அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அந்த டிகிரியோட லாஸ்ட் மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நமக்கு வேணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், அதான் இந்த மேலே சொன்னேன் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னா வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் ப்ரூஃப் ஏதாவது டிசியோ இல்லை ஆதார் கார்டே வந்து ஓகே தான், இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இது மாதிரி ஏதாச்சும் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னென்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் அதிலே போட்டிருப்பாங்க எல்லாமே வந்து அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு
அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது வந்து வரும், அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே அப்ளை ஹியர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மெசேஜும் வரும், மெசேஜ் வரதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். இப்போ வந்து அப்ளை ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து இந்த ஜாப்க்கு முக்கால்வாசி வந்து அப்ளை பண்ணுற பாருங்க. ஏன்னா இதில் எக்ஸாம் எதுவும் கிடையாது, இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் பார்த்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் வந்து ஒர்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நான் கொடுத்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ப்ளீஸ் வெயிட் 10 செகண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன். இப்போ இதில் இந்த லிங்க் கிளிக் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுங்க. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ளீஸ் வெயிட் 8 செகண்ட்ஸ். இந்த ட்ரைனிங்கிறதுனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களே வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி இல்லைன்ட்டு. அதுவும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ங்கிறதுனால நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரியா? வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். இப்போ வந்து டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸ்க்ரோல் டவுன் டு கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன் அப்படின்றது இல்லையா, ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுத்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து கண்டினியூ கொடுத்தாச்சு. ஓகேவா? திரும்ப ப்ளீஸ் வெயிட் 6 செகண்ட்ஸ். scroll down and click on continue button இருக்கு. scroll down, create link. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிரைவிங் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் இல்லை டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டிரைவிங் கிளாஸ் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. சரியா? அது வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. இந்த வீடியோலேயே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன் ஃபார் டெஸ்டினேஷன் லிங்க். ஸ்க்ரோல் டவுன், கண்டினியூ. வந்துருச்சு. இது பாருங்க, ஆதாரோட வெப்சைட் இது. சரியா? கவர்மெண்ட் வெப்சைட் இது, பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து இவங்க எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. சரியா? ஃபுல்லாக வந்து ட்ரைனிங்கோட டெலிவரி என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லாமே வந்து இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் லிங்க்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து கிரியேட் அ நியூ யூசர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்களே, எக்ஸ்எம்எல் ஃபைலாக தான் வந்து அப்லோட் பண்ணணும். சரியா? அப்லோட் பண்ணும்போது இங்கே வந்து என்ன அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே ஷேர் கோட் சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு 6 டிஜிட் வந்து கொடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த எல்லாம் ஃபுல்லாக பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அவ்வளோதான். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி லாகின் பேஜ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்துடும். உங்களோட லாகின் அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும். சரியா? ரைட் கைஸ், அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எப்படின்னா ஒரு 5 to 6 months வந்து ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து ஜாப் ஆகிடும். சரியா? இதுக்கு வந்து மேபி வந்து எக்ஸாம்ஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வேணால் வந்து சின்னதாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. பட் ட்ரைனிங் நடக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இதுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய இங்கே இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் நிறைய இருக்கு இல்லையா, இதில் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா வந்து என்னென்ன ஒர்க் இருக்குது, இல்லை 10th பாஸ் பண்ணியிருந்தா என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஒர்க்ஸ் வந்து இங்கேயும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை எல்லாமே வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து எல்லாமே இருக்குது. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் மற்ற டீட்டெயில்ஸும் இருக்குது. சரியா?
இல்லை அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு தான் மேபி வந்து சம் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு கிரியேட் யூசர் கொடுத்துட்டு நம்ம சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைலுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதை போட்டு லாகின் பண்ணி அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு 3000 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ண விரும்பல, என் டைமையும் வந்து யாரும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெஸ்யூம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடி, பெர்மனண்டான மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எனக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது வேணாம். ரெஸ்யூம் வந்து மேக் பண்ணி தரத்துக்கு 99 rupees. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நிறைய பேர் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணிட்டு நான் மேக் பண்ணுங்க மணி அனுப்புறேன் ஆனால் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து டெய்லி வந்து 5 வீடியோஸ் போகணும்னு நினைக்கிறேன். இப்போயே வந்து நான் லேட்டாக தான் லாகின் பண்ண போகிறேன். ஏன்னா மணி வந்து 9:22 ஆயிடுச்சு. நான் 9:15 லாகின் பண்ணணும். பட் வந்து நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம், என் டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெஸ்யூம் வேணும், நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வித்தின் 2 hours வந்து நான் வந்து ரெஸ்யூம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரியா? அதை வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும். அதாவது செலக்டடோ இல்லை அன்செலக்டடோ எதாக இருந்தாலும் வந்து ரிப்ளை வரும். சரியா? நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அப்ளை பண்ணுறோம் ஆனால் ரிப்ளை வரல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரிப்ளை வரும். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மற்றபடி வந்துட்டு உங்கள் டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.